இனிய நண்பர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல விழாவிற்கு என்னை அழைத்து நானும் கலந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்தமைக்காக இந்த விழா குழுவினருக்கு முதலிலே வணக்கத்தை செலுத்திவிடுகிறேன். நான் எதிர்பார்த்தது தான் நடக்கிறது. மயிலாப்பூரில் கூட்டம் போட்டால் 8 மணிக்கெல்லாம் கூட்டம் கலைஞ்சிடும். அவன் வீட்டுக்கு போயிடுவான். கேட்டால் சாப்பிடணும் ஐயா, குழந்தைக்கு பட்டினியாக இருக்கும் ஐயா அப்படி பார்ப்போம். அந்த மாதிரியே அங்கங்கே கொஞ்சம் பேர் புறப்பட்டாங்க. அது மயிலாப்பூர் கூட்டத்தினுடைய ஒரு பழக்கம் அது. ஏன்னா இந்த கூட்டத்தில் நான் நிறையா பேசியிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் இதில் அனுபவம் உண்டு. படமெல்லாம் போட்டாங்க, ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது என்ன கஷ்டம்னா, பார்க்கச்சே இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிற சமயத்தில் கட் பண்ணிடுறாங்க. ஆசையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா, சுந்தரி வாய் தானே, அது என்ன நீ பார்க்குறதுன்னு கட் பண்ணுறாங்க. ஸோ ஆர்கனைஸ் பண்ணச்சே நிறைய ஐட்டத்தை நீங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது 1 or 2 ஐட்டம்ஸை எடுத்துக்கிட்டு அதை பூர்ணமாக காட்டினா அதில் மகிழ்ச்சி. அவர் ராண்டர்கை ஒரு ஜீனியஸ். அவர் சிலதெல்லாம் சொன்னார், சிலதெல்லாம் விட்டார். அவர் ராண்டர்கை அல்ல, ரெங்கோதுரைன்னு பேர் அவருக்கு. அதை ராண்டர்கைன்னு மாற்றிக்கிட்டார். அவர் முதல்ல 1965 எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து பூஜைக்கு வந்தார் மலர்கள் படத்தில் சேர்ந்தார். கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒர்க் பண்ணுற, ஆமாம் சார் இது என்ன தொழிலை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் திடீர்னு. என்ன சார் புரியலையே அப்படின்னா, 1 மணி நேரம் லைட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது ஒரு 1/4 நிமிஷத்துக்கு உண்டான விஷயத்தை எடுக்கிறீங்க. 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தை 60 நாளில் எடுக்கிறேங்க. இஸ் தேர் எனி சென்ஸ் இன் தட் அப்படின்னு கேட்டார். இட் இஸ் ஒன்லி சென்ஸ் அப்படின்னா மறுநாள்லேருந்து வரதை நிறுத்திட்டார். ஐசன் வேலை வேண்டான்ட்டு போட்டார். அப்போல்லாம் என் அசிஸ்டண்ட்டுகள் 2 பேர் அவங்க பேசிப்பாங்க. படித்தவனை வேலைக்கு வைக்காதேன்னு சொன்னால் இந்த முக்தா கேட்க மாட்டார். நம்ம மாதிரி வேலைக்கு படிப்பில்லாதவங்கனால லாயக்கு, நாங்கள் தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு லாயக்குன்னா இவரை மாதிரி படித்தவரை கூடாந்து போட்டு அவர் பாதியிலே போகிறாரு அப்படின்னா, நம்ம என்னப்பா பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ரெங்கதூரம் மாதிரி இன்னும் 4 பேர் பார்த்து அடுத்தாப்பில் இருக்க ஷூட்டிங் எல்லாம் வச்சுக்கோங்க, அதை தான் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் ஒரு ஸ்டேஜில் ஃபிலிம் டைரக்ஷன் அதில் வந்து என்னென்னங்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அதை விட்டார். அப்புறம் சாங் ரைட்டிங்கில் நான் கூப்பிட்டேன். லவ் இஸ் ஃபைன் டார்லிங் அந்த பாட்டுக்கு, அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா எழுதினார். இதை கண்டினியூ பண்ணலாமேயா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் இங்கிலீஷில் தான் பாட்டு எழுத முடியும், தமிழ் எழுதுறதுக்கு பாபநாச சிவம், பாபநாசம் ராஜகோபால் ஐயர் அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள பாருங்கள். நான் இங்கிலீஷில் எழுதுகிற பாட்டை இங்கிலீஷ்காரன் ஒத்துக்க மாட்டான், அதனால் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு அந்தையும் வேண்டான்ட்டு போட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் விடலை. சூரியகாந்திங்கிற ஒரு படத்தில் ஜெயலலிதாவுக்கு ஒரு பாட்டில் நடுவில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வேணும்னு கேட்டேன். வந்து உட்காந்து அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸெல்லாம் எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் போனார். கிங் அண்ட் பேட்ரிஸில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தார். லா கிராஜுவேட்டு, கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் அதிகமாக சம்பாதிக்கலாம், அதெல்லாம் வேணான்ட்டு சினிமாவை பற்றி, பழைய படங்கள்லாம் எப்படி இருந்தது என்ன ஏதுங்கிறத பற்றி ஒரு அதிகப்படியான விவரங்களை சேகரித்து அந்த விவரங்களை தனக்கு வச்சுக்காம இந்து பத்திரிகையில் ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிச்சாலும் சொல்லிட்டு வரைச்சே
அவருடைய அந்த அதாவது கன்வேயன்ஸ், அதாவது தனக்கு தெரிஞ்சதை பாக்கி பேருக்கு சொல்லணுங்கிறது இருக்கிற வேகம். அதில் இன்னொன்று என்னென்னா, என்ன மாதிரி 1947 பிப்ரவரி மாதம் நான் சினிமாவுக்கு வந்தேன். 65 வருஷம் முடிஞ்சு போச்சு. எங்கள் மாதிரி இருக்கவங்க கூட ரங்கதுரை எழுதிக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்குமா அதை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட ரங்கதுரை இதெல்லாம் தப்பு சரியா இல்லையா, இட் இஸ் நாட் ரைட் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம்னு பார்த்தா அப்சல்யூட்டாக எங்களால் முடியாது. அப்சல்யூட்டாக டோட்டலாக இம்பாசிபிள். ஏன்னா அவர் எழுதிச்சே நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, டீப்பாக அதை பற்றி யோசனை பண்ணி எழுதுறதுனால இட்ஸ் ரியலி தமிழ்நாடு இஸ் ஃபார்ச்சுனேட். அதாவது பாஸ்ட்டை பற்றி டோட்டலி கரெக்டாக, இன்ஃபர்மேட்டிவாக, என்கரேஜிங்காக. அவர் இப்போ ரைட்டிங்கில் பார்த்தீங்களா டிஸ்கரேஜிங்கே இருக்காது, எதையும் டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டார். அப்படி எழுதக்கூடிய ரைட்டர்ஸு வேர்ல்டுலேயே கம்மி தான். நான் எங்கேயோ போயிருக்கேன், ஏதோ பார்த்துருக்கேன், வேர்ல்டுலேயே கம்மி தான். அதனால் இப்படிப்பட்ட ரைட்டர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. அவங்கெல்லாம் இந்த கூட்டத்தில் வந்து இந்த குழந்தைகள்லாம் ஆடி வந்து பாடுறதான் பார்க்குறத பற்றி ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. விஸ்வநாதனை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். ஊரில் இருந்தாலும் என்ன முக்தா சார்னு கூப்பிடுவாங்க, முக்தான்னு கூப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் பல விதமாக. விஸ்வநாதன் இன்னி வரையில் ஒரு 40 வருஷமாக நான் அவரை வேலை செஞ்சிட்ருக்கோம். முக்தாங்கிற பேரே சொல்ல மாட்டார். சீனுன்னா இந்த டியூன் உனக்கு பிடிக்கிறதா பார், சீனுன்னா இந்த டியூன் உனக்கு பிடிக்கும். அதில் அவர்கிட்ட இருக்கிற கிரேட்னஸ் என்ன தெரியுமா, டியூனை போடுவார், டியூனை போட்டுட்டு அப்படி பார்ப்பார். அப்படி பார்த்து எல்லார் முகத்துலேயும் என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு பார்ப்பார், விட்டுருவார். அடுத்த அப்புறம் வேறு டியூன் தான். எத்தனை டியூன் வேணாலும் கண்டினியூஸாக போட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த டியூனை கொண்டாந்து சேர்க்கிச்சே அருமை. அதாவது சங்கீதத்தை போடுறாங்க, பாட்டை போடுறாங்க, வாதிடுறாங்க. சங்கீதத்துக்காக உழைக்கிறதுங்கிறது வேறு திங். இட் இஸ் ஒன் திங் டு கிவ் மியூசிக், இட் இஸ் அனதர் திங் டு ஒர்க் ஹார்ட்லி ஃபார் தி மியூசிக். அந்த வெரைட்டி. அதனால தான் நம்ம பார்சாதி, எம்டி பார்சாதி அவர்கள் இனிஷியல் ஏதாவது தப்பாக சொல்லிட்டு போகிறேன், என்ன தான் பார்த்துக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எம்டி பார்சாதி. அதாவது நம்ம எல்லோரும் ஒவ்வொரு தொழில் பண்ணுறோம், ஒவ்வொரு காரியத்தை ஈடுபடுறோம், சில முயற்சிகள் பண்ணுறோம். அதில் அந்த அளவோடு நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சு போகுது. ஆனால் ஒரு டோட்டல் மேன், ஒரு முழு மனிதன் அப்படின்னு பார்க்கணும்னா எம்டி பார்சாதி தான். அதாவது சங்கீதம் அதில் மாஸ்டர், நடிக்கிறதா அதில் மாஸ்டர், சொல்லி கொடுக்கறதா அதில் மாஸ்டர், குடும்பத்தை நடத்துறதா அதில் மாஸ்டர். ஆக ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு டோட்டாலிட்டி, ஒரு பூர்ணத்துவம், முழு மனிதன். நம்ம எல்லாரும் இருக்கோம், நம்ம யாரும் முழு மனிதன் இல்லை. ஓரளவு ஒன்று செய்கிறோம், அதில் சரியாக வருது, இன்னொன்று செய்கிறோம், அது சரியாக வருதில்லை. ஒரு முயற்சி பண்ணுறோம், அதை ஏற்றுக்கிறாங்க, ஒரு முயற்சி பண்ணுறோம், அதில் நம்ம முடிச்சுக்கிறது இல்லை. ஆக ஒரு சார்ட் ஆஃப் இன்சான் அதூரிகை அப்படிம்பாங்க. பண்டிட் சுதர்சன் ஒரு பெரிய ரைட்டர் இருந்தார் அந்த காலத்தை. அவர் சொல்லுவார் இன்சான் அதூரிகை, மேன் இஸ் இன்கம்ப்ளீட். அர்த்தம் தான், மேன் இஸ் இன்கம்ப்ளீட். நாம் ஒவ்வொருத்தரும் இன்கம்ப்ளீட் தான். we are not complete. ஆனால் சில பேருக்கு பார்சாதி மாதிரி இருக்கிறவங்களுக்கு பகவான் அந்த அனுகிரகத்தை கொடுக்குறோம். he is a totally complete man. அந்த கம்ப்ளீஷனுங்கிறது பார்சாதி தான், சில பேருக்கு தான் வருது. இப்போ எனக்கெல்லாம் அந்த கம்ப்ளீஷன் இல்லை. சினிமா டைரக்டர் நல்லா பண்ணுவேன், வீட்டில் பையனோட சண்டையை போடுவேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வெரைட்டி ஆஃப் இன்எஃபிஷியன்சி ப்ளஸ் எஃபிஷியன்சி, இதனுடைய காம்பினேஷனாக தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் பார்சாதி டோட்டலி கம்ப்ளீட் மேன், ஏ டோட்டலி ஃபுல் மேன், முழு மனிதன். முழு மனிதன் சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்டவங்களை நம்ம எங்கே பார்க்குறோம்? வெரி ரேர்,
வெரி ரேர். வி நோ அவர் டிஃபிஷியன்சி. எனக்கு தெரியும் என்னுடைய நான் எதில் பர்ஃபெக்ட் எதில் இம்பர்ஃபெக்ட்னு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் எதில் நம்ம பர்ஃபெக்ட் எதில் இம்பர்ஃபெக்ட்னு. ஆனால் குழந்தைகளை படிக்க வச்சு அவங்கள வந்து டாக்டர் அது வரையல் ஃபேமிலியிலையும் கம்ப்ளீஷன், மியூசிக்லேயும் கம்ப்ளீஷன், வேர்ட்ஸ்லேயும் கம்ப்ளீஷன், வாய்ஸில் ரேடியோவில் ஆக்ட் பண்ணிச்ச வாய்ஸ்லேயும் கம்ப்ளீஷன். இப்படி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனாலும் எந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே போனாலும் அங்கே ஒரு டோட்டாலிட்டி, அங்கே ஒரு முழுமை. அந்த முழுமையை அடையக்கூடிய சக்தி நம்மகிட்ட 199 பேர்த்து கிடையாது. அது பார்சைட் இருந்தது. அதனால தான் 100 வருஷங்களுக்கு பிறகு பார்சாதிய மாதிரியோ அவருக்கு ஈக்குவலாக திறமை உள்ளவங்களோ அல்லது ஓரளவு அவரை விட அதிகமாக பப்ளிசிட்டி கிடைச்சவங்களும் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பார்சாதிக்கு 100 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஒரு விழா நடக்கிறதுன்னா அந்த விழாவுக்கு காரணம் பார்சாத சாரதியினுடைய திறமை மட்டுமல்ல, அவர் ஒரு முழு மனிதர், இஸ் எ கம்ப்ளீட் மேன் அப்படிங்கிறது தான் காரணம். நான் அப்படி தான் பார்சாதியை பார்க்குறேன். அந்த காலத்தில் நாங்கள்லாம் அந்த காலத்தில் இப்பயும் படம் எடுத்துகிட்ருக்கோம், அப்பயும் படம் எடுத்துகிட்ருக்கோம். அங்கே அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தமுள்ள படங்களுக்கு அவர் இசையமைப்பார். அந்த காலத்தில் நாங்கள் எடுக்கிற படங்கள்லாம் எப்படி எடுத்தோம்? அந்த சதி அகல்யா, சதி அனுசூயா, சதி சுலோச்சனா, சதி சுகன்யா, சதி சாவித்ரி, சதி மார்க்கான சம்திங் லைக் தட். எல்லாத்துக்கும் சதி சதின்னு வரும். என் பேரை ஒருத்தன்ட்ட கேட்டேன், என்கிட்ட கேட்டான், ஏன் தாத்தா அப்போ என் பேரன். நான் ஏதோ ஒரு பத்திரிக்கைக்காரங்கிட்ட டெலிஃபோனில் பேசிகிட்டேன், இந்த மாதிரி சதி சுலோச்சனா தான் நான் வேலை செஞ்சதில் இன்னைக்கு பெரிய படம் அப்படின்னா. ஏன் தாத்தா சதி சதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, அது என்ன தாத்தா சதி அப்படின்னா, அதாவது ஆம்படையான கொள்றதுக்கு சதி பண்ணுறாங்களே அந்த சதியான. அடப்பாவி, இந்த சதி வேறடா. ஆம்படையானுக்காக வாழ்க்கையே இழந்து அவனுக்காக எல்லா கஷ்டங்களையும் அனுப்பிட்டு அவனுடைய துன்பங்களை எல்லாம் தாங்கியிருக்க அந்த சதி இது. நீ சொல்கிற சதி வந்து வேற கான்ஸ்பிரசி, அது இட் இஸ் நாட் தட். அப்படின்னா நாங்கள் அந்த மாதிரி அந்த 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 பீரியட் அது, அதாவது சினிமா வந்து ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ். அது வந்து ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டுருக்கு. விஸ்வநாதனுடைய முதல் பாட்டு நௌஷாத் அலியுடைய பாட்டுக்கு இணையாக இருந்திருக்க முடியாது. ஆனால் விஸ்வநாதனுடைய கடைசி பாட்டு நௌஷாத் அலியுடைய பாட்டுகள் எல்லாம் சிறந்தது.